ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்பிளே கிரிட்டை பற்றி பார்க்கலாம். நிறைய வெப்சைட்ஸில் போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். அதாவது இதோ இந்த மாதிரி செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவ்வுமே ஒரு ஹைட்டு ஒரு வித்தில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இன்லைன் பிளாக்லேயும் கொண்டு வர முடியும், ஃப்ளெக்ஸ் பாக்ஸையும் யூஸ் பண்ணி கொண்டு வர முடியும். பட் ஆனால் அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு செக்ஷனுக்கும் ஒரு ஹைட்டு ஒரு வித்து செட் பண்ணணும், ஒரு இடத்துல போய் ப்ளேஸ் பண்ணணும். ஆனால் இதுவே நம்ம டிஸ்பிளே கிரிட் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நான் ஒரு விஷுவல் கூட ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் நார்மலாக பேசிக்கான டேக்ஸ் பாடி டேக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். அதை வந்து க்ரோமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பேரண்ட் டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். பேரண்ட் டிவ்க்குள்ளே சப்டிவாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ நான் ஒரு டிவ்வையும் ஒரு கிளாஸ் நேமில் நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது மீடியம், செகண்ட் ஒன்று வந்து நான் பிக்குன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரௌசரில் பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பாடி டேக் CSS கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கண்டென்ட் சென்டர் லைன் பண்ணுறதுக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுக்குறேன். ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி நான் அதை ஸ்டைல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அந்த கிரிட்டோட பேரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே சப் டிவ் 6 டிவ் இருக்குது. எல்லாமே இப்போ சென்டரில் இருக்குது. ஓகே, கிரிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டே விஷயந்தான், ஒன்று காலம் அண்டு வந்து ரோ. ஸோ இப்போது நம்ம பண்ண வேண்டிய போர்ட்ஃபோலியோவை எப்படி கிரிட் ரோ பிரிக்கலான்னு பார்க்கலாம். இந்த இடம் தான் தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு கிரிட்டில் இருக்க ஸ்மால் சைஸை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மீடியமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மால் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். 1 2 ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம்குள்ளே 4 ஸ்மால் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கோழி துண்டுக்குள்ளே 20 கோழி இருக்கு. இது ஒரு கோழி துண்டு. இதுக்குள்ள இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அது நான் 1, இது 2 3. ஓகே, அதே மாதிரி நான் பிக்குக்கும் பண்ணுறேன். ஓகே, 4 5 6. ஸோ மொத்தம் நம்மக்கிட்ட இப்போ உங்கள் 6 காலம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பேரண்ட் டிவ் ஓப்பன் பண்ணிங்க. பேரண்ட் டிவ்வில் வந்து ஒரு வித் ஹைட் செட் பண்ணுறேன். 700 பிக்சல்ஸ் 100 பிக்சல். ஒரு பேக்ரவுண்ட் கூட செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே கிரிட்னு கொடுத்துட்டா லெஃப்ட் சைடில் ஒரு கிரிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த கிரிட்டோட கைட்லைன்ஸ் காட்டும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிரிட்டோட காலம் எப்படி பிரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போது மொத்தம் நம்மக்கிட்ட 6 அப்படின்ற ஒரு 6 காலம் இருக்குது. ஆனால் கடைசி 6 பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எண்ட் ஆகிடுச்சு. அதாவது எண்டோட லைன் தான் 6ன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ டோட்டலாக வந்து அந்த 6 அவாய்ட் பண்ணிவிட்டு மொத்தம் 5 காலம் தான். ஓகேங்களா? இப்போது காலம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்
அதில் ரிப்பீட் ப்ராக்கெட்குள்ளே 5,1 எஃப்ஆர் அப்படின்னா ஃப்ராக்ஷன். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ 700 பிக்சல் இருக்குது. 700 பிக்சலில் 5 காலம் க்ரியேட் பண்ணோம். 5 காலத்துக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கும். நம்ம ஒரு காலத்துக்கும் நம்ம தனியாக ஸ்பேஸ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. 1 எஃப்ஆர்னு கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஸ்பேஸை வந்து கொடுத்துரும். நான் அதே மாதிரி கவுண்ட் பண்ணி ரோவும் க்ரியேட் பண்ணிட்டேன். கிரிட் டெம்ப்ளேட் ரோ வந்து 6 ரோஸ் வரும். 6 1 எஃப்ஆர் சேம். அதே மாதிரி இருக்கிற பேரண்ட்டோட ஸ்பேஸை ஈக்குவலாக எல்லா ரோக்குக்கும் அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 காலம் 6 ரோ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்துக்குமே கேப் கொடுக்கும். கிரிட் கேப் 15 பிக்சல் ஆர் சம்திங். இது என்ன பண்ணுன்னா ஒரு காலத்துக்கும் ஒரு ரோக்கும் ஸ்பேஸை கொடுக்கும். உங்களுக்கு அந்த குரோமோட கைட்லைன்ஸில் நல்லா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டிவ்வுக்குமே நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறேன். இமேஜ் சரியா இல்லை. பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தோன்னா மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 3க்கு போகணும். அதாவது 0லேருந்து 3 அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கிரிட் காலம்ஸ் ஸ்பேன் 2. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்பேன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 0லேருந்து 2 காலத்துக்கு நீ இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கோ அப்படின்றா இதான் மீனிங். ஸ்பேன் 2 அப்படின்னா 2 காலத்துக்கு அதோட ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி ரோக்கும் நம்ம அதே மாதிரி ஸ்பேன் 2. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு கிரிட்டோட இது செட் ஆகிடுச்சு. ஸ்பேன் 2 அப்படின்னா எங்கே இருந்து அதுலேருந்து அது 2 காலம் எடுத்துக்கும். 3 கொடுத்திங்கன்னா 3 காலத்தோட வித் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பிக் பார்ப்போம். பிக் இதுக்கு வரணும் அப்படின்னு கொடுக்குறது தான் 3 டிவைடட் பை ஸ்பேன் 3. அதே மாதிரி இப்போ ரோ வந்து அது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்பேன் ஈக்குவல் டு 3 2. ஓகேங்களா? 0 பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே 3 தான் வரும். 0 பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ஸ்பேன் எத்தனை காலமோ எத்தனை டிவ்வோட ஸ்பேஸ் வேணுமோ நம்ம அங்கே கொடுத்தா போதும். எனக்கு நடுவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது தான் இப்போ 3rd பொசிஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 3rd டிவைடட் பை ஸ்பேன் எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ 2 or 3. ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி எல்லா டிவ்வுக்குமே வந்து நம்ம வந்து எது எங்கேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மால் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, ஸ்மால் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அது இங்கேயே முடியுது. ஸோ வந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 3 காலம் கிரிட் டெம்ப்ளேட் காலம் 3 டிவைடட் பை ஸ்பேன் 1. ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு ஸ்பேஸ் போதும். அதே மாதிரி ரோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிரிட் ரோ ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஸோ ஈஸியாக வந்து நம்ம கண்டென்ட் எங்கே வேணுமோ அலைன் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அலைன் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம லாஜ் பார்க்கலாம். ஓகே.
பார்த்தீங்கன்னா இது வந்து 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரோ வந்து கிரிட் ரோ, சாரி காலம் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து ஸ்பேன் 2. ஓகே கிரிட் காலம் ஸ்பேன் 3, சாரி. அதே மாதிரி ரோ வந்து 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 டிவைடட் பை ஸ்பேன் 2. ஓகே, இங்கே பார்த்தீங்களா நம்மளால் ஈஸியாக அலைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டால் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு. இன்ஸ்பெக்ட் இருக்கிற கோடை நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் மாற்றிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். அண்டு இப்போ நான் பேக்ரவுண்ட் இமேஜ் பொசிஷன் சென்டர் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இதுவே நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸோ இன்லைன் பிளாக்கோ இது பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஒன்றுத்துக்கு ஒரு ரைட் செட் பண்ணணும், ஒரு வித்து செட் பண்ணணும், அது ஃப்ளோட்டு, ஏகப்பட்ட விஷயம், ஏகப்பட்ட கோட்ஸ் எழுதணும். ஆனால் இது கிரிட்டில் ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடுச்சு.